இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்கள் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரும் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தி துதிக்கும்படியாக நீங்கள் அனைவரும் கூடி வந்திருக்கிறீர்கள். எல்லாரும் ஒருமித்தவர்களாக ஒரே சிந்தையோடு கூட நம்ம வேளையில் தேவனை ஆராதிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஜெபத்தை பண்ணி சில பாடல்களை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, நாங்கள் உங்களை துதிக்கிற கர்த்தாவே, உங்களை ஸ்தோத்திரிக்கிற மையப்படுத்துகிற சாமி. ஆண்டவரே, எங்கள் தேசத்தை நிலைமையும் ஆண்டவரே எங்களையும் கர்த்தாவை நீர் அறிந்திருக்கிறீர். அப்பா, இந்த 45 நாட்களுக்கு மேலாக ஆண்டவரே கர்த்தாவே உங்கள் சமூகத்தில் கர்த்தாண்டவரே நாங்கள் ஆண்டவரே காத்திருந்து தரித்து ஜெபிக்கும்படியான ஒரு நல்ல நேரத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி சாமி. ஆண்டவரே, இந்த லாக்டவுன் நாட்களை ஆண்டவரே நாங்கள் கர்த்தாண்டவரே பிரயோஜனம் உள்ளதாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக கூட உங்களுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே திருச்சபையாக ஆண்டவர் நாங்கள் கூடி வர முடியாத சூழ்நிலை இருந்த போதிலும் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் ஆண்டவர் நாங்கள் வீடுகள் தோறும் ஆண்டவர் கூடிமை நாங்கள் ஆராதிக்க, ஆண்டவர் உண்மை பாட, உண்மை துதிக்க, ஆண்டவர் உங்கள் வார்த்தையை நாங்கள் தியானிக்க நீ கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். தேவனை பேசுகிறவராக இருக்கிறேன். எங்கள் கூட இந்த வேலையில கூட நீங்க பேசுங்க. ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் தேவைகள் எங்களுக்கு ஆண்டவர காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரில் இருந்து பெரிய ஒரு விடுதலையை ஆண்டவர் நீங்க கட்டளையிட்டு இருக்கிறீங்க. அதுக்காக கூட உங்களுக்கு ஸ்தோத்திரம். அநேக ஆசீர்வாதங்களை எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீங்க. அதை எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரத்துக்காக தேவன் தாமே இந்த ஆராதனைக்கு தந்தவரே எங்களுக்கு பயனுள்ளதாக நீ மாற்றி தருவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திரும் என் நேசையா என்ற பாடலை கரங்களை தட்டி நாம் பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். me
சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ள கையில் பொறித்தென்னை நினைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ள கையில் பொறித்தென்னை நினைப்பவரே, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. பலவீன நேரம் கிருபை
கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். உமையன்றி அணுயேதும் அசையாதையா, உமையன்றி அணுயேதும் அசையாதையா, உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, நீரென்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவென்றி மகிழ்யேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், 1000 ஆண்டுகள் போதாதையா, நீரென்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவென்றி மகிழ்யேது தேவா, நீரென்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவென்றி மகிழ்யேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உன் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், நீரென்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவென்றி மகிழ்யேது தேவா. ஊக்கமாய் ஜெபித்திடு, வசனம் பிடித்திடு, பயத்தை விடுத்திடு, ஆகையால் துதித்திடு. ஊக்கமாய் ஜெபித்திடு, வசனம் பிடித்திடு, பயத்தை விடுத்திடு. பலத்தினால் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாராகும் என் தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாம நேரடியாக ஆலயத்தில் வந்து தேவனை ஆராதிக்க இயலாத இருந்த போதிலும் கர்த்தர் நமக்கு நல்ல ஈவு இருக்கிறது. இந்த யூடியூப் மூலமாக நாம் தேவனை ஆராதிப்பதற்காகவும் இந்த ஆராயம் நடத்துவதற்கும் கர்த்தர் ஒரு பெரிய தயவு பாராட்டியிருக்கிறார். இதற்காக நாம் ஆண்டவரை நன்றி செலுத்துவோம். இது மட்டுமாக நாம் ஆண்டவரை பாடுவோம், துதித்தோம், ஆராதித்தோம். இப்பொழுதும் கூட அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வருவோம். நாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் என்றால் இப்பொழுது இந்த கொரோனா வைரஸ் காலம் ஓரளவுக்கு முடிந்த சூழ்நிலை உள்ளதாக தெரிய வருகிறது. மேலும் அந்த அடைப்புகள் 140 தடை உத்தரவுகளால் நீக்கப்பட போவதாகவும் தெரிய வருகிறது. ஆனால் இந்த காலகட்டத்திற்கு பின்னால் என்ன நேரிடுமோ என்று அநேக கலக்கத்தோடு தான் இருக்கிறீர்கள். ஏனென்றால் தொழிற்சாலைகள் முடங்கிவிட்டன, வேலைகள் முடங்கிவிட்டன, வியாபாரங்கள் முடங்கிவிட்டன, எல்லாமே முடங்கிவிட்டது. அப்படி முடக்கமான ஒரு சூழல் இருக்கிற ஒவ்வொருவரும் உள்ளத்திலும் ஒரு கலக்கம் தோன்றும். அருமையான தேவ பிள்ளைகள். ஆனால் நம்முடைய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். அல்லேலூயா. பாருங்க, அருமையான தேவச்சனமே, கலக்கமுற்று இருக்கிற இந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக பேசி ஆற்றி தேற்றுகிறார். நாம் கண்களை மூடி சிறிது ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய திரு வார்த்தைக்கு நிகராக நாங்கள் கடந்து வருகிறோம் சுவாமி.
உடைய வார்த்தையுமா இவோடு பேசி இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தகப்பனே, என் வார்த்தை ஒருபோது ஒழிந்து போகாதுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. சத்தியத்தை அறிவர் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா. அந்தபடியாக ஆண்டவரே, இந்த வேளையில் சத்தியத்தை தியானிக்கிறதான இந்த வேளையில் இந்த சத்தியங்கள் மூலமாக எங்களை ஆற்றி தேற்றி விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி வறுமையாக்கி உங்களுடைய சமூகத்தில் ஒப்புப்படுகிறோம். நீரை எங்களோடு கூட இருந்து நடத்தும்படியாக இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். ஆமென். மேல தேவஜனமே, ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அதுதான் தேவஜனமே, இந்த காலகட்டம் நம்ம எல்லோரையும் கலக்கமுடைய செய்யும். இந்த காலகட்டம் மாத்திரமல்ல, பொதுவாகவே ஒரு குடும்பம் அல்லது ஒரு திருச்சபை அல்லது ஒரு சமுதாயம் அல்லது ஒரு சமூகம் இருந்தால் எல்லோருக்கும் ஒரு கலக்கங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். கலக்கமடையாத ஒரு மனிதனை நீங்கள் காட்டில் இருந்தால் நிச்சயமாக அது இயலாகத்தான். எல்லா மனிதனும் எல்லா சூழ்நிலையிலும் கலக்கிகள் வந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் அந்த கலங்கி நின்ற வேலையிலே நம்ம ஆண்டவர் சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. இந்த கலக்கம் வந்துருச்சுன்னா மனிதன் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்வோம், என்ன செய்யாது என்று அவனுக்கு தெரியாமல் போய்விடும். அப்போ நினைக்கலாம், ஐயா கலக்கம் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக நீங்க சொல்லுங்க, கலக்கம் வரவே செய்யாதா? நிச்சயமா கலக்கம் வரும். ஐயா ஒருத்தர் சொல்றாரு, இது சாதாரண ஆளுகள் தான் கலக்கம் வரும், பெரிய பெரிய ஆளுகளுக்கெல்லாம் கலக்கம் வராது, பெரிய பெரிய பிரசங்கிமார்களுக்கெல்லாம் கலக்கம் வராதுன்னு சொல்றாங்க. ஆனால் உலகத்திலே ஒத்துறவும் உண்டு, ஆனாலும் கலந்து கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ கலக்கம் எல்லாருக்கும், யாராவது கலக்கத்துக்கு தப்பவே முடியாது. வாசிப்போமா, ஒரு கலங்கி நின்ற ஒரு மனிதன், ஏன் ஒரு கலக்கம் ஒரு மனுஷனுக்கு வருது, கலக்கம் எப்படியெல்லாம் வருது, அந்த கலக்கத்தில் விடுதலை எப்படி விடுதலை ஆக முடியும், இது நாம் தியானிப்போமா? வாசிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதாவது கலக்கம் எப்படி வருகிறது, ஒரு மனிதனுக்கு கலக்கம் எப்படி வருதா? முதலாவது ஒரு செய்தியை பார்க்கும் பொழுது அல்லது ஒரு சம்பவத்தை பார்க்கும் பொழுது, தன்னுடைய வாழ்க்கையில் தான் எதிர்பாராத ஒரு சம்பவத்தை பார்க்கும் பொழுது மனிதன் கலக்கம் உள்ளவனாகிறான். பாசுங்க, அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தை அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன், தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் அதிகாரமே எழுந்து வெளியே புறப்படுகிறேன், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயா அன்பின் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அல்லேலூயா. எலிசா நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மனிதன், அவன் ஒரு தேவ மனிதன், அவன் தீர்க்கதரிசி, அவனுக்கு மறைவான காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்டதான் ஒரு மனுஷன். அந்த அறையில் அரசன் தன் இராணுவத்தோட திட்டம் போடுவான். திட்டம் போடும்பொழுது இவனுக்கு இந்த இடத்துல தாக்குதல் நடத்தணும் அப்படின்ட்டு அந்த திட்டத்தை இவனுக்கு ஆண்டவர் அப்படியே வெளிப்படுத்திடுவார். இவனோட அரசன் போய் சொல்லுவான், இங்கே யுத்தத்துக்கு நீ போகாதப்பா, இந்த இடத்துக்கு போகாத, போனா நீ தோல்வி அடைஞ்ச வேண்டும். அதே மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட எலிசாவோட கூட இருந்த வேலைக்காரன், எலிசாவோட கூட இருந்த வேலைக்காரன். அப்போ அந்த எலிசா இந்த மாதிரியெல்லாம் செய்தான்னு சொல்லணும்னா அந்த எதிர்நாட்டு தலைவர் அரசு என்ன பண்ணுறது, இந்த 6ஆம் அதிகாரத்தை வீட்டில் வச்சு தியானம் பண்ணுங்க. 6ஆவது தியானம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சம்பவங்கள் உள்ளவங்களுக்கு கோர்வையாக வரும். நமக்கு நேரம் விளக்க முடியாது, நான் சுருக்கமாக சொல்லுங்க. அப்போ அந்த எலிசாவோட கூட இருந்த மனுஷன் அந்த எலிசாவை எப்படியாவது பிடித்துவிட வேண்டும் என்று அந்த அரசன் வேண்டுமென்றுதான். அப்பொழுது அவன் தன் மனுஷரை, அதாவது அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் இராணுவ வீரர்களையும் இந்த எலிசாவை அரெஸ்ட் பண்ணதுக்காக அனுப்பினான். அப்படி அரெஸ்ட் பண்ணதுக்காக அனுப்பும் பொழுது எலிசாவின் வீட்டை சுற்றிலும் அந்த ரதங்கள், குதிரை வீரர்கள், இராணுவம் எல்லாம் வடிவமைத்து நிற்குது. இப்போ இருக்கிறீங்க, என்னை பிடிக்கிறதுக்கோ அல்லது உங்களை ஒருத்தர் பிடிக்கிறதுக்கோ தமிழகத்தின் நம்ம காவல்துறை, இராணுவம், மிலிட்ரி எல்லாம் வீட்டை சுற்றி நின்று அந்நேரம் வெளியே வாங்க எப்படி இருக்கும்? அப்போ அந்த நிகழ்ச்சியை பார்க்குறோம். அந்த வேலைக்காரன் அந்த வீட்டை விட்டு வெளியே வரான். வெளியே வரும்போது சுற்றுமுற்றும் பார்க்குறான், அங்கே ஒரே இராணுவம், மிலிட்ரியும், குதிரைகளும் ரதங்களுமா இருக்கு. அப்போ உள்ள எப்படி இருக்கும்? அந்த காரியத்தை பார்த்த உடனே அவன் இருந்து அப்படியே கலக்கம், அந்த கலக்கத்தை கற்பம் பாருங்க. அப்போ பாருங்க, சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, யாரை? எலிசாவை நோக்குதான், ஐயோ ஆண்டவனே, ஐயோ ஆண்டவனே, என்ன செய்வோம்? பாருங்க வெளியே, பாருங்க வெளியே. இது யாரா இருந்தால் அந்த கலக்கம் வரத்தான் செய்யும். யாருக்குமே வராமல் இருக்கவே இருக்காது.
அப்படி கலக்கமான சூழ்நிலை நீங்களும் நானுமா இருந்தால் என்ன செஞ்சிருக்கோம் நினச்சி பாருங்க. இன்னைக்கு சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு ஒரு சின்ன வியாதி வந்துட்டா அந்த குடும்பத்தில் எவ்வளோ கலக்கம் அடைஞ்சிருக்காங்க. அந்த குடும்ப தலைவருக்கு ஒரு வியாதி வந்துட்டா எவ்வளோ கலக்கம் அடைஞ்சிருக்காங்க. அப்போ அந்த குடும்ப தலைவர்லேருந்து எல்லாருமே கலக்கம் அடைஞ்சு ஐயோ 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 என்ன செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாங்க. ஆனால் இந்த எலிசா அந்த வேலைக்கார சத்தம் போட்டு கதறதான். அப்போ வெளியே வந்து பார்க்க எலிசா சொல்ல பாருங்க. அதற்கு அதற்கு எலிசா பயப்படாது. இல்லையா அருமையான தேவச்சனமே, நம்முடைய ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலையிலும் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதாவது தாயை போல சுமக்கிறது, தாயை போல ஆற்றுகிறது, தாயை போல அரவணைக்கிற தேவன், தந்தையை போல சுமக்கிற தேவன், தன் தோல் மீது சுமக்கிற தேவன். அதான் சொல்ல நம்ம ஆறாயிரம் ஒரு பாடல் பாடணும். கண்மலையின் மேலே இருக்கிறது குழி முசலுக்கு கூட ஆண்டவர் ஆகாரம் கொடுத்து போஷிக்கிறாங்க. அது ஆச்சரியப்படுத்தக்கான விஷயம். அப்போ அந்த எலிசா பார்க்குறான். பார்த்து வரது அப்பா பயப்படாங்க, அவர்களோடு இருக்கிறவரை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் சொல்லவில்லை. அவன் பயப்படாது, அவரோடு இருக்கிற பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அல்லேலூயா. இப்போ எலிசா வேலைக்காரன் பார்த்துருப்பான், என்ன ஆண்டவன் இப்படி சொல்லுறாரு நம்ம விதமான. அங்கே பெரிய ராணுவம் இருக்கு, குதிரை இருக்கு, வீரர்கள் இருக்காங்க, ரதங்கள் இருக்கு, எவ்வளோ பேர் இருக்கான். அங்கே நம்ம 2 பேர் தான் இருப்போம், ஒரு 10 பேர் வேலைக்காரன் இருப்பான் மிஞ்சி கூட எலிசாவோட. அவங்களோட இருக்க நம்மளோட அதிகம் சொல்றாரு. அதுவும் நமக்கு எவனுக்குமே யுத்தம் பண்ண தெரியாது, போர் செய்ய தெரியாது. இவர் என்னடா அப்படியே நான் கலங்கி பண்ணிருக்கலாம். ஆனால் எலிசா சொல்றாரு பயப்படாது, பயப்படாது. அருமையான தேவை சொல்லுங்க. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 14 சொன்னாங்க, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. நம்மளுடைய இருதயம் கலங்கி போச்சுன்னா நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. இருதயம் கலங்கி நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. இதான் பயப்படாதப்பா, அவங்க கூட இருக்கிற நம்ம கூட இருக்க அதிகம் பேர் இருப்பாங்க. அப்போ என்னடா செய்ய அந்த கலக்கத்தில் விடுக்கணும். அவன் விடுவிக்க அவன் அந்த வார்த்தையை விசுவாசிப்பானா கண்டிப்பாக செஞ்சிருக்க மாட்டான். நீங்களும் நானும் இருந்தால் கூட நமக்கு ஒரு பெரிய எத்தனையோ பேர் நம்ம போய் ஜோம் பண்ண போகிறோம். எத்தனையோ பேர் சொல்லுவது வியாதியாக இருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட சொல்லுவோம் வரப்படாதப்பா அப்படின்ட்டு. அவங்க உண்மையாக அது விசுவாசிக்கிறாங்க. நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா 100க்கு 90% விசுவாசிக்க மாட்டாங்க. அது உண்மை சத்தியமே. ஆனால் அதே மாதிரி அந்த எலிசா வேலைக்காரர் இருப்பான். அப்போ எலிசா பார்க்குறாரு, இவனுக்கு எப்படி நம்ம புரிய வைக்கிறது. அப்போ ஜெபம் பண்ணுறாரு பாருங்க. அந்த ஜெபத்தான் பாருங்க அருமையான பாருங்க. 17ஆம் வசனத்தை வாசிக்கிறார். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தாடும் என்றான். அல்லேலூயா. இல்லை, இவனுடைய கண்ணுக்கு என்ன தெரியுது? குதிரைகள், ராணுவம், யுத்த தளவாடங்கள், இதுதான் கண்ணுக்கு தெரியுது. அப்போ ஆண்டவர் நம்மை சுற்றிலும் வேலி அழைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகளை சுற்றிலும் வேலி அழைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்பது உண்மை, என்பது நிச்சயம், என்பது சத்தியம். அந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும், சத்தியத்தை பார்க்கணும்னா இவன் கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்போ இவன் கண்ணு திறக்காம இருக்க பொருளதான் நம்ம நல்ல நினைக்கலாம். அவன் பார்த்துருக்கான், ஐயா பார்த்துருக்கிறான், உண்மைதான், வாஸ்தவம் தான். அவன் கூட இல்லை, இப்படி மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். இவன் சூழ்நிலையை பார்க்கிறான், சூழ்நிலையை பார்க்கிறான். இப்படி ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதான் எலிசா சொல்ல பாருங்க. இப்போ ஆண்டவர் நம்மளா நினைக்க பண்ணியிருப்போம். சொல்லுங்க, நான் நினைக்க பண்ணியிருப்போம். ஆண்டவரே இவன் பயப்படக்கூடாத ஆண்டவரே, இவன் இதயத்தில் தைரியத்தால் ஆண்டவரே, இவனுக்கு விளங்காத ஆண்டவரே, சுகந்தார ஆண்டவரே அப்படி சொல்லியிருப்போம். ஆனால் எலிசா பண்ண பாருங்க. எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்துடணும். அப்போ கண்கள் திறக்கப்படுது பாருங்க. இவன் கண்களை திறந்து உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். அல்லேலூயா. அவன் கண் மூடியா இருந்துச்சு. அவன் பார்த்தாங்க, மனக்கண்கள் ஆண்டவர் திறக்கிறார். அப்படி திறந்த உடனே திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அல்லேலூயா. அதான் எலிசா சொன்னான், எப்பா நீ பயப்பட, அவனோட இருக்கிற காட்டில் நம்மோட இருக்கிறார். அல்லேலூயா. ராமரிங்கான நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதான் சொன்னாங்க, உங்கள் இருதயம் கலங்காக இருப்பதாக. ஏன் கலங்காக இருக்கிறதா? அவன் உனக்கு என்ன கலக்கம் வந்தால் நீ கலக்கத்தை பார்க்கிறான். நீ பார்க்கிற காரியங்களால் உனக்கு கலக்கப்படும் என்றால் கலங்காத மகனே, கலங்காத, உன்னோட கூட நான் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஆண்டவர் சொன்னாரு. இந்த 15 நினைக்கிறேன் வசனத்தை வாசிக்கலாம். வாசிக்கலாம். அந்த 15 சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். நீ கலக்கம் அடையாதப்பா, நான் உன்னை திக்கற்ற விட மாட்டேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த கண்கள் நமக்கு திறக்கப்பட வேண்டும். கொரோனா வைரஸுக்காக ஒருவேளை ஆண்டோட கிருபையினால முடிவு கொண்டு
நிச்சயமாக முடிவுக்கு வந்துடும். அவன் முடிவுக்கு வந்த பின்ன இன்னைக்கு உலக அளவில் பேசக்கூடிய பொருளாதாரம் என்ன ஆக போதோ என்ன ஆளப்போதோ இதை குறித்து இருக்கு இல்லையா? ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, தலையில் உள்ள முடியலாம் எண்ணப்பட்டிருக்காரு. அது இல்லையா? எவ்வளோ பெரிய வசனம்! தலையில் ஒவ்வொரு முடியும் எண்ணப்பட்டிருக்காரு மேலே. அந்த முடி ஒன்று கூட அவருடைய சித்தம் இல்லாமல் கீழே விழாது. இப்போ யார் நம்ம பயப்படணும்? அது நமக்கு தெரியல. கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. இவருடைய கண்கள் மூடப்பட்டிருக்கிறது, தெரியல. கண்கள் திறக்கப்பட வேண்டும். நாம் செபிக்கிற தேவைப்படும். ஆண்டவரே, இக்கட்டான சூழ்நிலை நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, என் கண்ணை திறந்தது. கண்ணை திறந்தா இருக்கார் நமக்கு. இருந்தாலும் நம்ம ஜெபிப்போம். ஜெபிக்கும்போது ஆண்டவர் கிரியை செய்வார். தேவன் கிரியை செய்வார். அப்போ என்ன சொல்லுவார்? உங்கள் இருதயம் கலக்க இருப்பாங்க. இவன் இருதயம் கலக்கப்படத்துருச்சு. எலிசா படுது, தேவனே கண்களை திறந்துங்கப்பா. கண்ணை திறக்கப்பட பார்க்குறான். சுட்டு விட்டோம் ஒரே அகிலமயமான கோயில், அகிலமயமான ரதங்கள். அப்படியே அந்த மலை மேலே எலிசா சுத்தம் நிற்கிறது. எப்படி வர முடியும் பாருங்க, எப்படி வர முடியும்? உங்களை சுற்றி 100 போலீஸ்காரன் கேமரா இல்லை. உங்களை நான் தொட முடியுமா? உங்களை தொட முடியாது. அந்த மாதிரி அக்கினிமயமான கர்த்தர் அந்த வேலைக்காரி கண்டறிந்ததா, இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். சூழ்நிலையை பார்க்காது, சூழ்நிலையை பார்க்காது, ஆண்டோட வசனத்தை பாருங்க. இயேசு கிறிஸ்துவை கவனித்துப்பான். இந்த பார்வை எங்க இருக்கணும்? தேவனுடைய வார்த்தையின் மேல இருக்கணும். இந்த வார்த்தையின் மேல இருக்கணும். அதான் திருச்சபையிலையும் சரி, போதகர்களும் என்ன சொல்லுங்க, நீங்க பைபிளை படிங்க, பைபிளை படிங்க, ஆண்டோடைய வார்த்தையை படிங்க, ஆண்டோடைய வார்த்தையை தியானம் பண்ணுங்க, அந்த வார்த்தையில பண்ண பதிங்க, ஜெபம் பண்ணுங்க, இவன் ஆராதிங்க. ஏன் சொல்லணும் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் வந்து நம்முடைய பயமுறுத்துகிற காரியங்கள் நாம் வரும்பொழுது அருமையான வச்சுக்கோங்க, அந்த வார்த்தையை நாம் சார்ந்து போக வேண்டாம். இந்த ஈசா என்ன சொல்லுங்க, அசால்ட்டா பயப்படாத, ஆண்டவரே கண்ணை திறந்து விடுங்கப்பா. சின்ன ஜபம், சுத்தமான ஒரு நீண்ட ஜபம் கிடையாது. அழுது புருடி ஜபம், அழுது புராடி ஜபம் பண்ணல, பெரிய ஜபம் கிடையாது. ஒரே வார்த்தை, ஆண்டவரே கண்ணை திறந்து விடுப்பா. கண்ணு திறக்கப்பட்டு பார்க்கலாம் காட்சியை. எப்பா அக்னிமயமான குதிரைகள், ரதங்கள் அந்த மலை நிறைந்திருக்கிறது அவன் கண்டான். அப்புறம் பயப்படுவானா? அவன் இருக்க கல்யாணம். ஆமாம், அந்த தேவன் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவராக இருக்கிறார். அவர் ஒருபோதும் மாற மாட்டார். நாம தான் மாறணும். தேவன் ஒருபோது மாற மாட்டார், நாம தான் மாறணும். ஒரு சில காலம் ஒன்று சொல்றேன். ஒரு ஊரில் பயங்கரமான குத்துச்சண்டை பைவான் கொடுத்தாங்க. அவனை ஜெயிக்க யாராலையுமே முடியாது. அவ்வளோ பயங்கரமான குத்துச்சண்டை பைவான். அப்போ அந்த ஊரில் வந்து ஒரு போட்டி வைக்கிறாங்க. இந்த பைவானை ஜெயிச்சிட்டா அவனுக்கு எவ்வளோ பரிசு கொடுக்க கூட எல்லாம் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவன்கிட்ட கூட சண்டை கூட தியாகம் நிச்சயம் உறுதின்னு சொல்லிச்சு. அப்போ அவன் எல்லாரும் ஒரு பையன், ஒரு இளவும் பயணம், அந்த பையன் நான் சண்டை போடுறது. அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, டே உங்களுடைய சண்டை போட போகிற, நீங்கள் இருக்கிற நிலைமை என்ன, அவன் இருக்கிற நிலைமை நொறுக்கி போடுவான்டா, செத்து போடுறான்னு இருக்காரு. பரவாயில்ல, உங்களுக்கு சாப்பிட்டு நான் போட தயாரிட்டேன். தயாரின்னு சொன்ன உடனே சரி, யுத்தத்துக்கு நான் அந்த குத்துச்சண்டை போட்டிக்கு நாள் பிடிக்கப்பட்டு நாள் பிடிக்கப்பட்டு ஒரு வாரம் 10 நாள் இருக்கு வச்சுக்கோங்க இருக்கு. அப்போ அந்த நிலைமையில அந்த வாலிபன் என்ன பண்ணுதான், அவனோட நண்பர்கள் நெருங்கிய நண்பர்கள் ஒரு 2 பேர் கூப்பிடுதான். டேய் நான் சொன்ன மாதிரி போய் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா சரி அப்படின்னா உடனே ஒருத்தன் போகிறான். அந்த குத்துச்சண்டை பயிலாளுக்கு எந்திரிச்சு வச்சு வீட்டில் உட்காந்துருக்கான். உட்கார்ந்த நேரத்தில் இவன் போகிறான். ஐயா சொல்ல வணக்கையா அப்படின்னு அவனுக்கு பரிசுகள் இருக்கும். இல்லை தம்பி நீங்கள் யார் அப்படின்னா, நான் உங்கள் ரசிகன்யா. அப்படியா? ஆமாம், உங்கள் ரசிகன்யா. உங்களை முன்னே எவனாலும் முடியாதுயா. இந்த பையன் சின்ன பையன் வந்து சண்டைக்கு வரான் அவங்கள்ட்ட, அவனால நீங்கள் ஊறி போடுவியா? அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷப்பா அப்படின்னு பேசிட்டு இப்போ கடைசியில் போகும்போது, ஐயா உங்கள் முகம் ஐயா வாடி போயிருக்கு, இன்னும் நல்லா பிரிஸ்கா இருப்பீங்க ஐயா, உங்களுக்கு கொஞ்சம் பழம் துண்டுற மாதிரி தெரியுது ஐயா, பார்த்துக்கோங்க ஐயா அப்படின்னு போயிட்டானா. இப்போ இந்த ஆளு பார்த்தான், என்னடா உடம்பு வாய்ப்பு நம்ம நல்லா தான் இருக்கோம், நல்லா தான் பார்ப்போம் அப்படின்னு வச்சுட்டு அவன் வழக்கமான உடற்பயிற்சி செய்வான், ஓட்டம் போடுவான், அதெல்லாம் உடற்பயிற்சி. அப்போ ஓட்டம் ஓடிக்கொண்டு இருக்கான். உடனே அங்கே ஒருத்தன் கூடயே முடியாது. உடனே அவனும் ஒரு பரிசு கொடுக்கலாம். என்னப்பா ஐயா, அவன் பரம ரசிகன் ஐயா, நல்லா இருக்கீங்க அப்படின்னு அவனை வாழ்த்துட்டு போகும்போது சொல்லுவான், ஐயா நேற்று ஓடும்போது நீங்கள் அவ்வளோ ஸ்பீடாக அவ்வளோ தெம்பாக ஓடுறீங்க, இன்னைக்கு என்ன அவங்க கால் அப்படியே கொஞ்சம் குளறுபடியாங்க. இல்லையே தம்பி. இல்லையா, யாருக்கும் உடம்பு பார்த்துக்கணும், வேற ஒன்றும் இல்லை, நான் பரமரசியா அப்படின்னு ஆகிட்டான். நான் வீட்டுக்கு வந்து உட்கார்ந்தான். என்னடா இது, காலையில் ஒருத்தன் வந்தான், அவனும் இப்படி சொல்லிட்டான்,
இவன் இப்படி இருந்தான், இவன் இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு அவன் செய்திகள் துச்செய்திகளை கேள்விப்படுறான். அப்போ துச்சைகளை கேள்விப்பட்ட உடனே அவனுக்கு என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக மனசு கலக்கமாகிடுச்சு. யுத்தத்துக்கு நாள் வந்து அந்த போட்டி நாள் வந்து போட்டிக்கு போகிறான். போட்டிக்கு போகும்போதே அவன் முதல்ல பிஸ்கா போகிறான். அந்த 2 பேர் சொன்ன வார்த்தையும் இவன் காதில் ஒலிக்காது. இவனோட சிந்தனை இருதயம் கூட அங்கே தான் இருக்கு. அது ஒலிக்க ஆரம்பித்த உடனே அவன் ஆட்டோமேட்டிக்காக அவன் எழுந்திரிச்சு குத்துச்சண்டி ரெஃபரி ஊதும் போது இவன் அப்படியே சோர்ந்து போயிட்டான். அவன் அந்த சின்ன வாலிப நம்மளை குத்து ஊற்றி பேசிட்டான். அப்போ அருமையான தேவச்சனமே, இந்த கதை நமக்கு எதை உணர்த்துதுன்னா, நம்ம எத்தனையோ விஷயங்களை கேள்விப்படுறோம். இந்த கேள்விப்படுற விஷயங்கள் நம்மளை இதயத்தை கலக்கின்றான். அல்லையா? நீங்கள் நினைக்கலாம், ஐயா இந்த இதயத்தை எல்லாருமே கலக்கக்கூட பெரிய குத்துச்சண்டை வேற அவன் இதயத்தை கலக்கமாச்சு. அது மாத்திரம் இல்லை, அருமையான தேவச்சனமே, பெரிய ஊழியர் எலியா. வாசிப்போமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் வசனம் 3-4 வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவைச் சேர்ந்த பேர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அதாவது என்ன, எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகளெல்லாம் எல்லோரையும் பட்டயத்தாலே கொண்டு போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் இசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது இசபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி அவருடைய ஒவ்வொருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நாளை நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாக எனக்கு செய்யக்கூடும் என்று சொல்ல சொன்னான். இசபேல் சொன்னான், எப்பா நீ எல்லா திருவிழா அடிச்சு கொண்டு போட்ட, ஆனால் இதே காரியம் இதே மாதிரி நாளைக்கு உனக்கு செய்யப்படும், உன்னை அடிச்சு பண்ணி கொல்ல போறேன் அப்படின்னு செய்தியை சொல்றா அப்படின்னு சொல்லிட்டான். இந்த செய்தியை எலியா கேள்விப்பட்ட உடனே, இந்த எலியா எப்படிப்பட்ட ஒரு மனிதன் பார்த்தீங்களா? இந்த 18ஆவது வீட்டில் தியானம் பண்ணுங்க, இல்லை இந்த வேத வசனங்களை தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணதான் அந்த வசனம் நமக்கு உள்ளுக்குள்ளே போக இறங்கத்தான் நமக்கு பலனை கொடுக்குற அப்போ பலனை கொடுக்காது. எலியா அந்த வார்த்தையை கேள்விப்பட்ட இசபேல் நம்மளை கொல்ல போறான்னு கேள்விப்பட்டவன இந்த 400 தீர்க்கதரிசிகளை கொல்லவன், வானத்தில் அக்னியை இறக்கினான், இவ்வளவு அற்புதங்களை செஞ்சான். அந்த எலியாவுக்கு அந்த கலக்கம் உண்டாகக்கூடிய வார்த்தை கேள்விப்பட்ட உடனே அவன் உடனே என்ன பண்ணான், ஓட ஆரம்பிச்சிட்டு. அவனுக்கு தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேசுவதற்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரியன் செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை இழுத்துக் கொள்ளும். எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி அருமையான தேவச்சனமே, எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி நினைச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசிக்கு நான் சாக போறோம், நம்மளை கொல்ல போற அரசி ஆணை போட்டா அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்ட உடனே பயந்து எழுந்து ஓடிப்போம். ஒரு சூரச்செடி எடுத்துக்கிட்டு, ஆண்டவரே என் உயிரை எடுத்துக்கோங்க, ஆண்டவரே என் உயிரை எடுத்துக்கோங்க. அந்த இதயத்தின் கலக்கம் எப்படி ஆக்கிடுது பாருங்க மனுஷன், எப்படி ஆக்கிடுது. ஆனால் ஆண்டவர் அவனை விடலை, ஆண்டவர் விடலை. ஆண்டவர் உடனே வராது. எலியாவே உங்களுக்கு என்ன வேலைங்க, நீ எடுத்து போ. அவனை ஒவ்வொரு அவனை பலப்படுத்தாரு. அப்போ அந்த பலப்படுத்துகிற தேவன் நம்மோட கூட இருக்கார். அருமையான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கலக்கங்கள் போராட்டங்கள் இப்பொழுது இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த கலக்கங்கள் போராட்டங்கள் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம முதலாவது என்ன பார்த்தோம், ஒரு சம்பவத்தை பார்க்கும் பொழுது நமக்கு கலக்கம் உண்டாகும், ஒரு சம்பவத்தை பார்க்கும் பொழுது நமக்கு கலக்கம் உண்டாகும், ஒரு நிகழ்வை கேட்கும் பொழுது நமக்கு கலக்கம் உண்டாகும். எப்படிப்பட்டாலும் கலக்கம் வந்தாலும் சரி கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். அல்லையா? நம்முடைய முடிவு என்னன்னா கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். அதான் நமக்கு. அப்போ கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். கர்த்தர் எப்படி நம்மோட கூட இருக்கிறார் என்று ஒரு சில வசனத்தை மட்டும் வாசிக்க முடிக்க தயாராக இருப்போம். வாசிக்க 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் தெரிந்து கொள்வோம். 5வது நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 13:5 வாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, எவ்வளோ பெரிய கலக்கம் வரட்டும், நீங்கள் கலக்கம் உண்டாக செய்தியை கேளுங்க, உங்களுக்கு வரட்டும், வரும். தினசரி உலகத்தில் உங்களுக்காக சரி எனக்காக சரி கலக்கம் உண்டாக்கக்கூடிய சூழ்நிலை வந்து கொண்டே தான் இருக்கும். அப்படி கலக்கம் உண்டான சூழ்நிலை வரும்போது கலங்காதே, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக நான் உங்களை திக்கிட்ட விடேன்
என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தை. அந்த இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கார்? ஒருத்தர் ஐயா இயேசு சொன்னார்னு சொல்லிட்டீங்க. இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்காரு. அவர் அங்கிருந்து வந்து எனக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு உங்கள் உள்ளத்தில் சிலர் கேள்வி எழுதலாம். இப்படி எத்தனை பேர் அவிசுவாசத்தில் கேள்வி எழுது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரா? உங்களுக்குள் இருக்கிறார் என்று தெரிவிச்சு. அவர் வெளியே எங்கேயும் இல்லை. அவர் வெளியே எங்கே இல்லை, எங்க இருக்காரு? உங்களுக்குள் இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதய கலக்கம், உன் இருதயம் கலக்கம் அடைய வேண்டாம், உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்கள். இந்த அறிவு நமக்கு இல்லை. நம்ம இதையெல்லாமா அறிஞ்சிருந்தோம், இதையெல்லாமா அறிந்து ஓடுவோம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எதை போதிக்கிறோமோ போதிக்கலையோ என்று காலகட்டத்தில் இந்த வார்த்தைகளை போதிப்பது இல்லை என்றுதான் சொல்லுவாங்க. பிள்ளைகளை எல்கேஜி படிக்கிறான் ஒரு பையன், அவனுக்கு பார்த்தா அவன் பாடத்தை நான் போய் படிக்க முடியாது. நான் சொல்லுவேன், என்னால் படிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பாடங்கள். அந்த பெற்றோர்கள் அந்த சின்ன குழந்தைய போட்டு தீனி எல்லாம் திணிக்கான். அவன் எல்லாத்தையும் படிக்கான். பெரிய விஞ்ஞானி ஆகிடலாம், சயின்டிஸ்ட் ஆகிடலாம், பெரிய ஆளாகிடலாம். ஆனால் இந்த வார்த்தையை திணிக்கிறோமா? இந்த வார்த்தையை கருத்தாய் போதியும் பிள்ளைகளுக்கு. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்குள்ள இருக்கிறார் என்று தெரிவிச்சிருங்க. அதை மறந்து போவாங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்க எபேசியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க, எல்லோருக்கும் ஒரே தேவன் பிதாவும் அவர் எல்லார் மேலும் எல்லோரோடும் உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறவர். அல்லேலூயா. அப்போஸ்தலன் சொன்னார், எல்லோருக்குள்ளும் எல்லோரும் உங்களுக்குள் இருக்கிறார். அகில உலகத்தை படைத்தார் சர்வ ஞானி, சர்வ சிருஷ்டிகர், சர்வலோகத்தின் அதிபதி. அவர் உங்களுக்குள் நமக்குள் இருக்கிறார் என்று தெரிவிச்சிருக்கீங்க. அந்த வார்த்தை அந்த வார்த்தை பவுல் அப்போஸ்தலன் இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், நீ போய் சாட்சி கொடுக்கணும்பான். அப்போஸ்தலனுடைய 23ஆம் அதிகாரம் 24 வசனம், 27ஆம் அதிகாரம் 24 வசனத்தில் வாஸ்து பார்ப்போம் என்றால், 27, 24 வாஸ்து பார்ப்போம் என்றால், சவுலே பயப்படாது, சவுலே பயப்படாது. அப்போ அந்த வார்த்தையை மட்டும் வாஸ்து முடித்தோம். 27 பவுலே பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ண யாவரையும் தேவனுக்கு தயவுனார் என்றார். இக்கட்டான சூழ்நிலை. பவுலின் 3ஆம் பிரயாணம், 3வது கப்பல் பயணம், பயங்கரமான சூழ்நிலை. அப்படி கப்பல் சுவேதமான ஜோதி எல்லாம் போகுது. அந்த கப்பல் இருக்க அத்தனை பேரும் கலங்கி போய் பயந்து போயிருக்காங்க. எல்லாரும் கடவுள் செத்து போயிடலாமான்னு பார்க்குறாங்க. அப்போ தான் பவுல் சொன்னார், ஆண்டவர் சொன்னார் என்றார், பவுலே பயப்படாது, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஆண்டவர் முன்குறிச்சிட்டார், நீ ராயன்ட்ட போய் நின்று சாட்சி சொல்லி இதை பற்றி சொல்லணும்ப்பா, அறிக்கை இடர்பாடு என்று. அதான் சொன்னேன். ஆமாம், அந்த ஆண்டவர் என்று நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு மெய்ப்பராக இருக்கிறார். கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார். தாவீது சொல்லலாம், முழக்கம் முடிவிலே இருந்தான். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த கலக்கம் வந்தது அவன் கலங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயம் கலங்கும் பொழுது நாம் சிந்திக்க வேண்டும், ஆண்டவரே என் கண்களை திறந்தார். நாங்கள் உலக சூழ்நிலை பார்ப்பதனால் கலக்கம், உலக கேட்பதனால் கலக்கம். இந்த கலக்கம் வரக்கூடாது. என் கண்களை திறந்தால் ஆண்டவரே, ஒரே வர பெரிய ஜெபம் வேண்டாம், கண்களை திறந்தால் தன்னை திறந்துவார். உனக்கு எவ்வளவு வச்சிருக்கான்னு காட்டுவார். ஏன்? அவர் உங்களுக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள் தான் இருக்கிறார் என்று தெரிஞ்சு. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், அருமையான தேவன், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு யாராவது உங்களுக்கு கலக்கத்தோடு இருப்பீர்கள் என்றால், உங்கள் இதயம் கலங்கி கொண்டு இருக்கும் என்றால், நாளைய புதிய தினத்தை குறித்து அல்லது நாட்களை குறித்து அல்லது சம்பவம் வரக்கூடிய சம்பவங்களை குறித்து உங்கள் இதயம் கலங்கி கொண்டிருந்தார் இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இதயம் கலங்காது இருப்பதாக, உங்கள் இதயம் கலங்காது இருப்பதாக. அதான் தேவன் சொல்லுகிறார். அப்படி கலக்கத்தோடு வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிறாயா? வருத்தப்பட்டு பாடம் சொல்லுகிறவர்களே, எல்லோருக்கும் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று தேவன் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமாம், இனி நீ அழுது கொள்கிறார், இனி நீ அழுது கொள்கிறார். துக்க நாள் முடிந்து வருது, துக்கம் சந்தோஷமாய் மாறுவது. கர்த்தர் காலவெளியில் சொல்கிறார். கண்களை நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரமாண்டவர், 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 ஸ்தோத்திரமாண்டவர். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக நான் உங்களை திக்கற்றவர்களை விட ஆண்டவர் சொன்னார்.
சத்தியத்தை ஒரு சத்தியம் விடுதலை. என்ன சத்தியம்? நான் உங்களை திக்கற்றவனாக விடேன். அப்போ இந்த உலகத்தில் நாம் எதை இழந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இழப்புகள் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சோதனைகள் வந்தாலும் சரி, வேதனைகள் வந்தாலும் சரி, உங்கள் இருதயம் கலங்க வேண்டும். ஏனென்றால் நான் உங்களை திக்கற்றவனாக விடேன் நான் சொல்லிவிட்டேன். ஐயோ, பார்க்கிறோம் காரியங்கள், எத்தனையோ காரியங்கள் பார்க்கிறோம். அந்த பார்க்கின்ற காரியத்தால் நம்முடைய இருதயம் கலக்கலாம். எத்தனையோ சம்பவங்களை கேட்கிறோம், கேள்விப்பட்டதுனால் இருதயம் கலக்கலாம். கலக்கப்படைய வேண்டாம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ளே. இதை விட வேற எந்த பெரிய சொன்னார்? ஆகவே இருதயம் கலந்து இருக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த கால வேளையில் உங்களுடைய இதயம் கலங்காது இருப்பதாக என்று சொல்லிக்கிறோம்ப்பா. எத்தனையோ கலக்கங்கள், பாரங்கள், வருத்தங்களோடு பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் தகப்பன், இந்த நிலை, இந்த உடனே அவர்கள் கண்களெல்லாம் திறக்கப்படட்டும். இதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அவருடைய கண்களெல்லாம் திறக்கப்பட மாட்டேன். கண்கள் திறக்கப்பட்டவர்களை ஆண்டவரை இதை நோக்கி பார்க்கட்டும். கலக்கங்கள், பாரங்கள், வருத்தங்கள், நோய்கள், சுய எல்லாம் விடுதலை அனுப்பும்படியாக செய்யுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். ஜெபம் வேலும் ஜீவனும் நல்ல பிதா. ஆமென். நம்ம எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோடமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய நடத்துகிற சமாதானம் எப்பொழுதும் என்றென்றைக்கும் மாறாமல் இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. இன்னும் ஆண்டவருடைய வார்த்தை அதிகமாய் அறிந்து கொள்ள விரும்பினால் பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் விசுவாச கிருபையின் ஊழியங்கள் என்ற ஒரு சபை இருக்கிறது. நீங்கள் வாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கள். கர்த்தருடைய வார்த்தை தான் மாற்றத்தை கொண்டு வரும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். என்னை சுமப்பதனால் இறைவா உன் சிறகுகள் முறிவதில்லை, அள்ளி அணைப்பதனால் இறைவா உன் அன்பு குறைவதில்லை. God bless you. இன்னும் ஆண்டவருடைய வார்த்தை அதிகமாய் அறிந்து கொள்ள விரும்பினால் பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் விசுவாச கிருபையின் ஊழியங்கள் என்ற ஒரு சபை இருக்கிறது. நீங்கள் வாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கள். கர்த்தருடைய வார்த்தை தான் மாற்றத்தை கொண்டு வரும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகையால் துதித்திடு, ஊக்கமாய் ஜெபித்திடு, வசனம் பிடித்திடு, பயத்தை விடுத்திடு. ஆகையால் துதித்திடு, ஊக்கமாய் ஜெபித்திடு, வசனம் பிடித்திடு, பயத்தை விடுத்திடு. ஆகையால் துதித்திடு, ஊக்கமாய் ஜெபித்திடு, வசனம் பிடித்திடு, பயத்தை விடுத்திடு. பலத்தினால் அல்ல